அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் கூட வீணாகாது. அந்த வகை சிம்மராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் அடிக்க இருக்கும் லாட்டரி யோகம் இனி உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும். செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே லாட்டரி யோகம் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் லாட்டரி யோகம் என்ற உடனே லாட்டரி வாங்க வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாதுங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் லாட்டரி என்பதே கிடையாது. அப்படியே லாட்டரி யோகம் என்றாலும் கூட வெளி மாநிலத்திற்கு சென்று லாட்டரி வாங்கினால் யோகம் கிடைக்குமோ என்ற அர்த்தமும் கிடையாதுங்க. குறிப்பா லாட்டரி யோகம் என்றால் ஒரு 100லிருந்து 1000 பேர் லாட்டரி டிக்கெட் வாங்குகிறார்கள் என்றால் அந்த 1000 பேத்தில் ஒருவருக்கு தான் அந்த யோகம் ஏற்படும். ஆனால் இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த லாட்டரி யோகம் என்பது ஒரு விஷயத்தை நீங்கள் நினைத்து கொண்டு அந்த விஷயத்திற்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சிக்கும் போது கிடைக்கக்கூடிய பலன் பல மடங்காக இருக்கும் என்பதையே இந்த லாட்டரி யோகம் குறிப்பிடுதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன், 11இல் குரு, இரண்டும் பொருளாதார ரீதியான நன்மைகளை செய்யும் அமைப்புகள் என்பதால பொருளாதார ரீதியான சிக்கல்கள் என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் நல்ல முறையில் பணத்தை செலவு செய்யும் வாய்ப்பினை தருவாருங்க. அதாவது வீண் அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசியம் செலவுகள் மேற்கொள்ள வைப்பாருங்க. பொருளாதார ரீதியான வெற்றிகளையும் வழங்குவார் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சிம்மராசினியர்களை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ராசிநாதன் ராசியில் பலம் பெற்றிருப்பது எத்தனை நெருக்கடிகளையும் சமாளிக்கும் ஆற்றலை தரும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. ஆனால் சிம்மராசிக்கு உரியவர் என்பதால் கம்பீரமான பேச்சை தான் தருவாரு, நல்ல பேச்சை தான் தருவார். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்குதல் அல்லது இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு பணவரவு உண்டு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. குறிப்பா இந்த தருணங்கள்ல குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்தவரை முக்கிய கிரகங்களான குரு, சுக்கிரன் ஆகிய இருவரும் பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்வாருங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க. மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. அது மட்டும் இல்லாம மருத்துவர் அணுகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. சிலருக்கு தற்போதுள்ள வீட்டை விட சற்று வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்பட இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உள்ளதையும் கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவானுடைய சுபபார் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானுக்கு கிடைப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சிறு பதவி
உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. வெளிநாடுகளில் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தக முன்னேற்றத்திற்கு ஏற்ற ஒரு காலகட்டம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். புதிய முதலீடுகள் நீங்கள் துணிந்து ஈடுபடலாங்க. மார்க்கெட் நிலவரம் சாதகமாக இருக்குங்க. விற்பனையை அதிகரிப்பதற்கு கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருக்குது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்க இருக்கு. வர்த்தக துறையில் புதிதாக பிரவேசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க. புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை சுக்கிரனுடைய அதிபத்தியத்தில் உள்ளதால இந்த வாரம் முழுவதும் வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இதன் காரணமாக வருமானமும் உயர இருக்கு. மக்களிடையே நீங்கள் பிரபலமாக இருக்கீங்க. தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெருக இருக்குதுங்க. செல்வாக்கு மிகுந்த அரசியல் தலைவரின் ஒருவர் தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவுங்க. சிலருக்கு கட்சியில் பொறுப்புள்ள பதவி ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசியை சேர்ந்த மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக நீங்கள் விசேஷ உயர்கல்வி உயர்கல்வி பயில வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களோ அதற்கான வாய்ப்புகள் தானாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. நினைவாற்றலும் செயல்திறனும் அதிகரிக்க இருக்கு. சிலருக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறும் வாய்ப்பு கிடைக்க இருக்குங்க. ஏற்கனவே அந்நிய நாடுகளில் படித்து வரும் மாணவ மாணவியருக்கு அவரது ப்ராஜெக்ட்களை குறித்த காலகட்டத்தில் முடித்து சமர்ப்பித்து விடுவீங்க. அதே போல் விவசாயத்துறையினர் பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை பெரும்பாலும் பூமிக்காரகரான செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு. சூரிய பகவானும் விவசாயத்துறையின் மீது அதிகாரம் உள்ளது. இவ்விருவரும் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் அலுப்பில்லாத வயல் பணிகளும் இருக்குங்க. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற கிரக நிலைகள் உங்களுக்கு சுபபலம் பெற்று சஞ்சரிக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்தவரை குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு ஆதரவாக சஞ்சரிக்குதுங்க பெரும்பான்மையான கிரகங்கள். அதனால குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருந்தார். சிம்மராசினியர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது கேது புதன் இணைந்திருப்பதால் சில நேரங்களில் சிந்தனை தடுமாறுங்க. 7ஆம் இடத்தில் சனி ராகு என்ற 2 கிரகங்கள் நெருக்கமாக இருந்து ராசியை பார்ப்பதால் இல்லற வாழ்வில் ஏமாற்றங்கள் வரலாங்க. கணவன் அல்லது மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படலாம். அதனால் கவனமாக இருப்பது நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது நரசிம்ம மூர்த்தியை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.